ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப எல்லா இடத்துலயும் எஸ்ஐஆர் ஃபார்ம் குடுத்துட்டு இருக்காங்க. அத நீங்க ஃபில் பண்ணி குடுத்துருப்பீங்க. பட் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்க குடுத்தத அவங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆ நமது வோட்டர் லிஸ்ட்ல பிளேஸ் ஆயிருமா என்னன்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்க ஃபில் பண்ணி குடுத்த அந்த ஃபார்ம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்களா என்னன்றத எப்படி செக் பண்ணலான்றத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு கூகுள் போய்க்கங்க. கூகுள் போயிட்டு வோட்டர் வோட்டர்ன்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட்ல இந்த இந்த வெப்சைட் வரும். வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ன்ட்டு. இத கிளிக் பண்ணிக்கங்க. சேம் மெத்தட் தான் மொபைல்லயும். நீங்க லேப்டாப்ல தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல. நீங்க மொபைல்ல பண்ணாலும் இந்த ஃபார்மட் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல் எனுமரேஷன் ஃபார்ம். இதுல போணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேஜுக்கு இந்த அக்கவுண்ட்க்கு வந்து லாகின் பண்ணணும். அதாவது இந்த பேஜ் வந்து லாகின் பண்ணா மட்டும் தான் உள்ள போகும். என்கிட்ட ஆல்ரெடி லாகின் ஐடி இருக்கு. ஸோ அதனால இப்ப நான் லாகின் பண்ணிருவேன். ஒருவேளை உங்ககிட்ட லாகின் ஐடி இல்ல அப்படின்னா, அந்த சைன் அப் குடுத்து, இந்த சைன் அப்ல என்ன கேக்குது? ஜஸ்ட் அதாவது நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பர், மெயில் ஐடியும் தேவைப்பட்டாது ஆப்ஷனல் தான் அது. ஸோ கேப்சா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். அந்த ஓட்டர் ஐடி நம்பர் குடுத்துட்டு ஓடிபி போட்டு இது பண்ணீங்கன்னா சைன் அப் ஆயிரும். அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். சிம்பிள் ஸ்டெப் தான். இப்ப ஆல்ரெடி என்கிட்ட லாகின் ஐடி இருக்கிறதுனால லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல நம்மளோட பேர் காட்டும். இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப இந்த ஃபைல் எனுமரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, நியூமரேஷன் ஃபார்ம். இதுக்குள்ள போங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா, ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லும். என்ன ஸ்டேட்ன்றத செலக்ட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு. இப்போ நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி குடுக்குறப்போ, நீங்க ஒரு ஓட்டர் ஐடி குடுத்திருப்பீங்கல்ல, அந்த ஓட்டர் ஐடில நம்பர் இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி நம்பர இதுல டைப் பண்ணுங்க. குடுத்துட்டு சர்ச் குடுத்தீங்கன்னா, என்ன ரிசல்ட் வருது? யுவர் ஃபார்ம் ஹாஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட். அப்போ என்னோட ஃபார்ம் வந்து ஃபில் ஆகி இங்க வெப்சைட்லயே அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படின்னு வராம இந்த இடத்துல நிறைய டீடைல்ஸா வரும். அப்படி டீடைல்ஸா வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஃபார்மை வந்து மேனுவலா எழுதி கொடுத்தும் இங்க வெப்சைட்ல செக் பண்றப்போ அப்லோட் ஆகல, ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படி வரல அப்படின்னா நீங்க யார்கிட்ட ஃபில் பண்ணி கொடுத்தீங்களோ அவங்களை கேளுங்க. ஏன் என்ன வெப்சைட்ல அப்லோட் பண்ணாம இருக்கீங்க அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ என்னோட அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு மொபைல் நம்பரை வச்சு ஒரு இதுதான் செக் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. இப்போ என்னோட மொபைல் நம்பர் போட்டு நான் லாகின் பண்ணிருக்கேன்னா நான் யாரோட வேணாலும் நான் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெட் கொடுத்துட்டு இப்போ என்னோட ஃபேமிலியில இருக்கவங்களோட இன்னொரு ஓட்டர் ஐடி எதா இருந்தாலும் நான் இதுல டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தேன்னா அதோட ரிசல்ட் காட்டும். அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க செக் பண்ணி சொல்லலாம். இல்ல உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி செக் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.